எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா செங்கோட்டையன் போன்ற மிகப்பெரிய அனுபவசாலி பழுத்த அரசியல்வாதிகளுக்கு என்னால எதுவும் கருத்து சொல்ற அளவுக்கு நான் பெரியவ கிடையாது. இருந்தாலும் உதயகுமார் அவர்கள் ஏற்கனவே அவருடைய வீட்டுல ஒரு துக்க காரியம் நடந்திருக்குது. அவர் தாயை இழந்து தவிக்கும் நேரத்திலும் அவர் மனசு வெம்பி ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதை கொச்சைப்படுத்தி இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு நான் இது வரைக்கும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னதுதான், தீய திமுக அரசை முதல்ல அப்புறப்படுத்தலாம், அதுக்கப்புறம் எல்லாருமே கொள்கை ரீதியான மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ஏங்க இந்தியா கூட்டணின்னு வச்சு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மம்தா பானர்ஜியும் ஆம் ஆத்மியும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதிரெதிரா போட்டி போட்டுட்டு இருக்காங்க கேரளால. அதே இடத்துல பார்லிமெண்ட் அசம்பிளி பார்லிமெண்ட் ரெண்டும் நடக்குது. இடைத்தேர்தல்ல தனித்தனியா இருக்காங்க, அசம்பிளிக்கு சேர்ந்து இருக்கிறாங்க. வாக்காளர்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒற்றுமையான அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு என்கிட்ட இருந்து வருது. ஒற்றுமை இருந்தால் அனைவருக்கும் நலம். ஒற்றுமை வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். என்டிஏ கூட்டணியில அதிமுக கூட்டணியை பத்தி பேச எனக்கு எந்த கருத்தும் இல்லை. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்த தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இன்னும் இதுவரை வராத விஜய் அவர்கள், பிரேமலதா அவர்கள் போன்றவர்கள் கூட என்டிஏ கூட்டணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. என்டிஏ கூட்டணியில இருந்த தினகரன் தலைமை சரியில்லைன்னு சொல்றாரு, அதை எப்படி பாருங்க? இல்ல, அது அவரு அவசரப்பட்டு ஏதோ ஒரு ஒரு மன உளைச்சல்ல அவசரப்பட்டு சொல்லிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பொதுவா எப்பவுமே பேலன்ஸை தவற மாட்டாரு தினகரன் அவர்கள். எதுவா இருந்தாலும் இதெல்லாம் வெளியே பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் இதெல்லாம் தீக்கிற விஷயமே இல்லை. அவங்க அங்க பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் எத்தனையோ காலமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற கட்சியர்கள் தலைவர்கள் இதை ஈஸியா சமாளிக்கலாம். நயினார் அவர்கள் தனி மனிதர் இல்ல, அவர் ஒரு கட்சியுடைய தலைவர். கட்சியுடைய நிலைப்பாடுதான் அவர் எடுக்க முடியும். தினகரன் அவர்கள் யார் முதல்வர் வேட்பாளரா இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கண்டிஷன் வச்சாருன்னா யாரால அங்க ஒத்துக்க முடியும்? அவரோட கூட்டணி ஆட்களையாலே ஒத்துக்க முடியாதுங்க. அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. இல்லங்க, தேமுதிக கூட்டணி இல்லாம இன்னைக்கு திமுக ஆட்சி அமைச்சிருக்க இல்லைங்களா? அதனால அவங்களுடைய முக்கியத்துவத்தை நாம அங்கீகரிக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் தேமுதிக என்டிஏவோடு சேர்ந்து பயணிக்கணும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஐயோ, நான் எந்த எதிர்பார்ப்போடையும் நான் வரல. நான் 5 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷமா நான் அரசியல் பேசிட்டு இருக்கிறேன். நான் எந்த எதிர்பார்ப்போடையும் வரல. என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கணும், விடியணும். 5 வருஷமா விடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இருட்டாவே இருக்கு, விடியணும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.